எல்லாருக்கும் வணக்கம். சினீஷ், இது மூணாவது படமா? எத்தனாவது படம் சினீஷ்? 5ஆ? மீதி 3 படம் என்ன சினீஷ்? இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட். அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது என்னன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தா நினச்சி அவனை பண்ணுறதுல நம்மளால ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தேன், இவன் என்ன பண்ணுறாங்க பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறேன். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறாட்டி, இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உட்காடுறான்னா, நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான், கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம், யாருன்னா இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான். தனியாக நின்றுட்டு எதோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க சி வா மேலே, எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான், ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன், நீங்களாம் வரணும் இல்லை, எங்கே வரணும், இல்லை வாடா உட்காரான்னு சொல்லி. அப்போதுலேருந்தே சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா, கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அந்த சொல்லிடுவா